இன்றைய காலகட்டத்தில் அந்த மிகவும் வெப்பமான சூழ்நிலை நிலவுவதனால் சில தோல் நோய்கள் முக்கியமாக எங்களை பாதித்து கொண்டிருக்கின்றன. இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். அதிலும் டீனியா என்று அழைக்கப்படுகின்ற வட்டக்கடி அல்லது படர்தாமரை என்று சொல்லப்படுகின்ற இந்த தோல் நோயானது அதிகமானவர்களை பாதித்து கொண்டிருக்கின்றது. இந்த நோய் எவ்வாறு பரவுகின்றது? இந்த நோயானது ஒரு வகையான ஃபங்கஸினால் உருவாகின்றது. இன்றைய இந்த வெப்பமான சூழ்நிலை இந்த ஃபங்கஸின் பரவலை இலகுபடுத்துகின்றது. வெப்பமும் வியர்வை நிறைந்த தோல் இந்நோய் கிருமிக்கு மிகவும் வசதியாக உள்ளது. ஆகவே இந்த டீனியா என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஃபங்கஸ் நோயானது உடலின் பல்வேறு பகுதிகளில் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. அக்குள், மார்பகங்கள் கீழ்ப்பகுதி, வயிற்றின் அடிப்பகுதி, கால்ற அரைப்பகுதி, பின்பக்க பிட்டம், இப்படியான இடங்களில் வியர்வை வெப்பம் கூடுதலாக உருவாவதனால் இந்த இடங்களில்தான் கூடுதலாக இந்த தோலில் இந்த மாற்றங்கள் ஏற்படுகின்றது. இந்த நோய்க்கிருமியானது தோலில் தொற்றுதல் ஏற்படுத்தும் போது ஆரம்பத்தில் சிறிய வட்ட வடிவான சிறிய பருக்களால் அமைந்த வட்ட வடிவான ரேஷஸ் மாதிரி உருவாகின்றன. இவை மிகவும் சொரிச்சலுடையவையாக காணப்படும். படிப்படியாக இவை பரவலடைந்து விரிந்து பல்வேறு வட்ட பகுதிகளுக்கும் இது பரவக்கூடியது. அறிகுறிகள்: சொரிச்சலும் கூடிய வட்ட வடிவான சில தோலில் மாற்றங்கள் உருவாகும் போது அல்லது சிறு சிறு பருக்கள் போன்று வட்ட வடிவமாக உருவாகி பரவும் பொழுது ஆரம்பத்திலேயே தகுந்த தோல் வைத்தியரிடமோ அல்லது வைத்தியசாலையில் தோல் கிளினிக்கோ சென்று காட்டி ஆரம்பத்திலேயே மருந்தை உட்கொள்ளும் பட்சத்தில் மிகவும் குறுகிய காலத்தில் இந்த நோயை குணமாக்க முடியும். அவர்கள் மெல்லிய இறுக்கமற்ற தளர்ந்த பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்ளலாம், காற்றோட்டமுள்ள இடத்தில் இருக்கலாம். மற்றது ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 தடவை உடம்பை நன்னீரினால் கழுவி சுத்தப்படுத்தி ஒத்தி துடைத்து ஈரமற்றதாக வைத்து கொண்டால் இந்த நோய் கிருமி பரவுற வேகம் மிகவும் குறைவாகும். இந்த நோய் தொற்று ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவக்கூடியதா? இது மற்றவர்களுக்கும் ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கும் பரவிக்கொண்டிருக்கின்றது. இது பரவுவதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் வாழ்கின்ற சூழல். அவர்கள் மிகவும் நெருக்கமாக இருக்கும் பட்சத்தில் ஒருவரிலிருந்து ஒருவருக்கு இலகுவாக தொற்றுகின்றது. குறிப்பாக பாடசாலை மாணவர்கள், மற்றது இந்த விடுதிகளில் தங்கி இருப்பவர்கள், சிறைச்சாலைகளில் தங்கி இருப்பவர்கள், வீட்டிலும் ஒருவரிலிருந்து ஒருவருக்கு இலகுவாக தொற்றிக்கொள்கின்றது. ஆகவே இந்த சன நெருக்கம் கூடிய இடங்களில் இது மிகவும் விரைவாக பரவுகின்றது. சிகிச்சை முறை: இந்நோயானது சரியான முறையில் அடையாளம் காணப்பட்டு ஆரம்பத்திலேயே சரியான மருந்தை உட்கொள்வதன் மூலம் அல்லது மருந்துகளை பூசுவதன் மூலம் இதை கட்டுப்படுத்தி குணமாக்க முடியும். ஆனால் சிலர் இந்த நோய் ஏற்பட்டவுடன் தாங்களாகவே பார்மசிகள் போன்ற இடங்களுக்கு சென்று அவர்கள ஆலோசனையின்படி மருந்துகளை எடுத்து தாங்களாகவே அதை பாவித்துக் கொள்கின்றார்கள். இதனால் இந்த நோய்க்கிருமியானது சாதாரணமான மருந்துகள் மூலம் குணமாக்கக்கூடிய நிலையிலிருந்து மிகவும் ஒரு எதிர்ப்பு சக்தி உள்ள நிலைக்கு மாறுகின்றது.